ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி 2019 பிஒய்க்யூ தான் பார்த்துட்ருக்கோம். நான் டெஸ்ட்டு போட்டு அதில் கற்றுக்கிற விஷயத்த இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, நோட்டில் எழுது இந்த மாதிரி கூகுள் ஷீட்டில் எழுதி வச்சிருக்கோம். தமிழ் மீனிங்கில் இருக்கும். இது வந்துட்டு வெக்காபுலரி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு ஸ்டடி பிளாக் வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, பார்ப்போமா. அடுத்து கான்ட்ராரினா மாறாக, அதான் கான்ட்ராரினா மாறாக, இதற்கு மாறாக, அதான் கான்ட்ராரி, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரீ டிட்டர்மைன்ட் அப்படின்னா முன்னரே தீர்மானிக்கப்பட்டது. டிட்டர்மைன்னா தெரியும், தீர்மானிக்கிறது. ப்ரீ டிட்டர்மின்னா அதுக்கு முன்னரே, அதான் முன்னரே தீர்மானிக்கப்பட்டது. அக்ரியபிள் அப்படிங்கிறாங்க, ஏற்றுக்கொள்றது. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அன்டானிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கான்ட்ராரினா மாறாகன்றது, இதுக்கு வந்துட்டு ஏற்றுக்கொள்ளுதல், அக்ரியபிள். அடுத்தது பேலன்ஸ்டுனா சமச்சீர், பேலன்ஸ்டாக இருக்கிறது, சமமா. அடுத்தது நியூட்ரல்னா நடுநிலை. ஓகேவா, இதுதான் வந்து தமிழ் மீனிங். இதில் உள்ள வேர்டுக்கு. அடுத்த பிசியாலஜி, சைக்காலஜினா தெரியும், உளவியல். இல்லை மீனிங் இங்கிலீஷில் எழுதிடுவாங்க, சயின்டிஃபிக் ஐடியா ஆஃப் ஹியூமன் மைண்டு ரிலேட்டட், அதுதான் உளவியல். சைக்காலஜி தெரியும். மெத்தடாலஜினா முறை, இந்த மெத்தடில் தான் பண்ணணும், இப்படி தான் முறையாக பண்ணணுங்கிறது தான் வந்துட்டு மெத்தடாலஜி. இதுதான் இங்கிலீஷில் எழுதி வச்சிருக்கோம். அடுத்து பெடகோஜினா கற்பித்தல். இப்போ எப்படின்னா தமிழ்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழில் கற்பிக்கிறேன், அந்த மாதிரி பெடாலஜி. அதுதான் பெடகோஜி கற்பித்தல். மெத்தட் ஆஃப் டீச்சிங், ப்ராக்டிஸ் டீச்சிங் அப்படின்னு இங்கிலீஷில் அது பார்த்துக்கோங்க. ஃபிலாசபினா தத்துவம், தத்துவவியல் படிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸ்டடி ஆஃப் ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் நாலேஜ், ரியாலிட்டி, எக்ஸிஸ்டிங், எக்ஸ்பிரசிட்டி, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து அல்கெமிஸ்ட்னா ரசவாதி. இந்த ரிலீஜியஸ் ரிலேட்டடாக நினைக்கிறேன். எ பர்சன் ஹூ ப்ராக்டிஸ் அல்கெமி அப்படின்றது. இந்த ரிலீஜியஸ் மதம் சம்மந்தப்பட்ட ஞானிகள் தான் அல்கெமிஸ்ட், அந்த இது வரும் நினைக்கிறேன். அடுத்து ரிப்போர்ட்டர்னா நிருபர், தெரியும், பத்திரிகை அந்த மாதிரி இதில் வருவாங்க. ரிப்போர்ட்டர் இங்கிலீஷ் இதில் எழுதியிருக்காங்க, நியூஸ் பேப்பர் ஆர் ப்ராட்காஸ்ட். அடுத்து அனார்ச்சிஸ்ட், அராஜகவாதி, அது கண்ட்ரோலே ஆக மாட்டாங்க. பர்சன் ஹூ பிலீவ்ஸ் ஆர் ட்ரைஸ் டு பிரிங் அபவுட் அனார்ச்சி, கவர்மெண்ட்டுக்கு இதாக நடந்துகிறது. அடுத்து ஆங்கர்னா தெரியும், தொகுப்பாளர். இந்த மாகாபா ஆனந்த், பிரியங்கா, விஜய் டிவியில் எப்படி இருக்கிறோம், அதை நாம வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு ஷோவை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறது. அடுத்தது மிட்டிகேட்னா வந்துட்டு தனித்தல் அப்படின்ட்டு. மிட்டிகேட்னா தனித்தல். அதுக்கு வந்து சினானிம்ஸ் கேட்டுக்காங்க. லெசன் கிடையாது, பாடம் லெசன் கிடையாது. இது வந்து லெஸ் கம்மியாகலாம், குறைகிறது. அது தனித்தல். சூடு தனியுது அப்படின்னா சூடு குறையுது, அந்த மாதிரி மீனிங் வச்சுக்கோங்க. இம்ப்ரூவ்னா மேம்படுத்து. எக்ஸ்கியூஸ்னா சாக்குபோக்கு சொல்றது. மாட்ரேட்னா மிதமாக இருக்கிறது, அதுதான் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இண்டஸ்ட்ரியஸ்னா கடினம் அப்படின்னு. இண்டஸ்ட்ரி தெரியும், இண்டஸ்ட்ரியஸ்னா கடினமான மீனிங்கா. அடுத்து ப்ராம்ப்ட்னா உடனடியாக, ப்ராம்ப்ட் சிஸ்டம்ல உள்ள ப்ராம்ப்ட், உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே ஃப்ரூட்ஃபுல்னா பலனடிக்கிறது, ஃப்ரூட்டு, அதை நான் வச்சுக்கலாம், பழம் மாதிரி பலனடிக்குது. அடுத்தது டிலிஜென்ட் அப்படின்றது, விடாமுயற்சி படம், விடாமுயற்சின்னு வரும்போது. அடுத்தது ப்ராக்டிகல்னா நடைமுறை, அதுதான். ஓகேவா, இதுதான் எஸ்எஸ்சி ஜிடி 2019 பிஓக்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து வரதுக்கெலாம் பார்ப்போம். வீடியோ வந்து 3 நிமிஷம் தான் ஆகியிருக்கா. சரி, என்ன கொஞ்சம் நம்ம பார்ப்போம். செரனே எப்படி இதை ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதில்ல, செரனே அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து அமைதியான மீனிங். ஸ்ப்ளெண்டிட் அப்படின்னா வந்துட்டு அற்புதமான, அதுதான் மீனிங். ஸ்ப்ளெண்டிட் அப்படின்னு. சூப்பர் அப்படின்னா சூப்பர், அதான் மீனிங்கு. ஷோவி அப்படின்னா கவர்ச்சியான. ஸ்ட்ரெஸ்ஸுடுனா அழுத்தமாக இருக்காது. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? செரனுக்கு அன்டானிம்ஸ் கேட்டிருக்காங்க. செரனுக்கு அமைதியானன்னு தெரிஞ்சதா எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட கிளிக் பண்ணியிருப்போம். ஆனால் செரனுக்கு வந்துட்டு அமைதியான மீனிங் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, லேட்டன்னா உள்ளூரை அப்படின்றது. ஃபார்பிட்டிங் அப்படின்னா தடை, ஃபார்பிட்டிங், இது கேள்விப்பட்டிருக்கோம். ஆப்வியஸ்னா வெளிப்படையானது அப்படிங்கிறோம். இது வந்து ஆன்டானிம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இது லேட்டன்னா உள்ளூரை, உள்குத்து அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோம். ஆப்வியஸ்னா வெளிப்படையாக இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கோம். ஹிட்டன்னா மறைக்கப்பட்ட, அது வந்து சினானிம்ஸ் கூட கரெக்டாக இருக்கும், ஹிட்டன். அது ஆர்டிஃபிஷியல்னா செயற்கையாக இருக்குது. ஓகே, அடுத்தது ஹேண்டினா வசதியாக,
ஒரு பொருளை யூஸ் பண்ண வசதியாக இருக்கிறத ஹேண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஃபன்னினா வேடிக்கையான, கன்வீனியன்ட் வசதியாக இருக்குது நம்ம பார்த்துக்கலாம். ஹேண்டினா கன்வீனியன்ட் சினானிம்ஸ் வாங்கிட்டு. அதுக்கு அடுத்தது நைஸ்னா தெரியும், அடுத்தது குட்டு. அடுத்தது ஈஸினா நம்மளுக்கு எது ஈஸினா சுலபமாக வேலை பண்ணுறது. அடுத்தது நொமேடிக். நொமேடிக் அப்படின்னா நாடோடின்னு மீனிங். அடுத்த வைல்டுனா காட்டு விலங்கு நம்ம சொல்லுவோம். பார்பரிக் அப்படின்னா காட்டு மிராண்டித்தனமான பார்பரிக். அடுத்தது பிரேவ். பிரேவ்னா வந்துட்டு தைரியமான. பிரேவ்னா தைரியமா இருக்குன்னு தெரியும். ரோவிங் அப்படின்னா அலையிறது. ஓகே, ரோவிங் தெரியும். ரோவிங்னா அலையும். அதுதான் வந்துட்டு சினானிம்ஸ் நாடோடிக்கு ஆப்டா இருக்கு. வைல்டு, பார்பரிக், பிரேவ் இதெல்லாம் வந்துட்டு அதுக்கு ஆப்டா இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் பார்த்துருவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.